குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபெரியவா குரு வழியில் குரு நேசிப்போ குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்னைக்கு பார்க்கக்கூடிய பெயர்ச்சி சுக்கிர பகவானுடைய கிரக பெயர்ச்சி. நம்முடைய குரு சுக்ரன் டிவியில அதிக பெயர்ச்சி கொடுத்தது இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பெயர்ச்சி தான். இப்ப பாருங்க, கால புருஷனுக்கு 11ஆம் இடத்துல இந்த சுக்கிர பகவான் பெயர்ச்சி ஆகிறார். கும்ப ராசியில, மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு டிசம்பர் மாசம் 28ஆம் தேதி பெயர்ச்சியாகி ஜனவரி மாதம் 28ஆம் தேதி இந்த பெயர்ச்சி இருக்குது. சுக்கிர பகவானும் சனி பகவானும் சேர்ந்திருக்கும் போது மிகப்பெரிய ராஜயோகம் ஒரு சில பேருக்கு கொடுக்கும். உங்களுடைய ஜாதகத்துல பாருங்க, சனி சுக்கிரன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுங்க. மிகப்பெரிய ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். தயவு செய்து இது ஒரு பொது பலனாவே பாருங்க. சில பேர் குரு சுக்கிரன் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது. இதுல கடைசி முட்டு பாருங்க, இந்த சுக்கிர பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க பார்ப்போம். இதுல நட்சத்திர பலனும் கடைசி முட்டு வீடியோல பாருங்க, கண்டிப்பா பார்க்கலாம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே, பொதுவாக தனுசு ராசி கால புருஷனுடைய 9வது ராசி தாங்க இந்த தனுசு ராசி. இதுலயுமே பாருங்க, தனுசு ராசிக்காரங்க ஒரு தன்மானத்தை விட மாட்டாங்க. இந்த தனுசு ராசி என்பர்கள் தன்மானமும் தன்னம்பிக்கையான குணமும் தனுசு ராசி என்பர்கள்ட்ட நிறைவேற்றிருக்கும். இதுலயுமே பொறுமையான குணம், ஒரு அமைதியான குணம், குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய பக்குவமான குணம் யாருக்கிட்ட இருக்குன்னா கண்டிப்பா தனுசு ராசி என்பட்ட இருக்கணும், இருந்தாகணும். தனுசு ராசி எதுலையுமே பயங்கரமான ஒரு புத்திசாலி ராசிங்கிறாங்க. ஒரு விஷயத்தை குறி வச்சுட்டா அந்த விஷயத்தை அடையாம விட மாட்டாங்க தனுசு ராசி என்பர்கள். தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தனுசு ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பேச்சு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இதை பார்த்தா ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே ஒரு பொதுவான ஒரு பலன் தான். ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்துல சுக்கிர பகவான் உங்களுக்கு எத்தனாம் இடத்துல நல்லவரா கெட்டவரா சொல்லி பார்த்துக்கிட்டு பலனுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை சுக்கிர தசை வரும். சில பேருக்கு நல்ல திசையா வரும், ஒரு சில பேருக்கு நல்ல பலவீனமான திசையா வரும். அது எப்படின்னா உங்க ஜாதகத்துல லக்னத்தை பொறுத்துதான். ஏன்னா லக்னத்துக்கு சுக்கிரன் நல்லா இருந்தா யோகமான திசையை கண்டிப்பா தனுசு ராசி கொடுப்பாரு. சரியில்லைன்னா கண்டிப்பா நிறைய தடையில கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிர பகவான் மட்டும்தான் வரும். அது மட்டும் இல்லைங்க, ஒரு மனிதனுக்கு சுக்கிர பகவான் கிரகம் ஒரு முக்கியமான கிரகம் சொல்றாங்க. கலை இசை நிறைய ஒரு இதுக்கெல்லாம் அதிபதியா இருந்தா சுக்கிர பகவான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மனிதன் ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. நிறைய பேருக்கு ஆசை இருக்கும்ல, அந்த ஆசையை காட்டக்கூடிய ஒரே கிரகம் எதுனா சுக்கிர பகவான் தான். சொகுசு காரு, சொகுசு பங்களா. ஏன்னா சுக்கிர பகவான்னா ஒரு வருஷம் பலன்னா ஒரு மாசத்துல கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிர பகவான் தாங்க. அதிக நாட்கள் ஒரு ராசி கட்டத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிர பகவான் தான். 20 வருஷம் திசா புத்தி, அவருடைய திசை 20 வருஷம் சொல்றேன், அதிக நாட்கள் சொல்றேன். அதிக வருஷ திசை புத்தி கொண்ட ஒரே கிரகம் சுக்கிர பகவான் மட்டும் தான், 20 வருஷம். இவர் மத்த கிரகமா என்ன கிடையாது. குரு பெருங்குண்ட பணத்துக்கு அதிபதி. இவர் டக்குன்னு வந்தாலும் இந்த யோகத்தை கூட அள்ளி கொடுத்துருவாரு. இந்த சுக்கிர தசை சுக்கிர புத்தி வந்தா பாருங்க, ஜாதக நோட்டு எடுத்துட்டு போவாங்க, வேகமா போய் பார்ப்பாங்க நமக்கு ஏதாச்சும் ஒரு யோகம் வருமா. ஏன்னா சுகபோகத்தை டக்குன்னு கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிர பகவான் தான். இது ஜாதகத்துல ஒருத்தருக்கு மெயினா சுக்கிர பகவான் நல்லா பலமா இருக்கணும். என்னையை பொறுத்தவரை ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, எல்லாமே அழகு, ஆடம்பரம், ஆசை, இதெல்லாம் சுக்கிர பகவான் அதிபதியா வர்றதுனால இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். எல்லாருக்கும் நான் சொல்றேன். என்னை பொறுத்தவரை இந்த சுக்கிர பகவான் பயிற்சி பாருங்க, உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்காலத்தை கொடுக்கணுங்கிற அமைப்பு இருக்குது. ஏன்னா வெற்றி ஸ்தானத்துல சுக்கிரன். ஏன்னா உங்களுக்கு ஜாதகத்துல உங்க அமைப்பிரகாரம் பாத்தீங்கன்னா 6க்கும் 11க்கும் உடையவர் இந்த சுக்கிர பகவான் தான். 6ஆம் பாவத்துல என்னென்னங்க இருக்கு? கடன் இருக்கா, பகை இருக்கா, எதிரி இருக்கா, வம்பு இருக்கா, வழக்கு இருக்கா, ஒரு போட்டியை வெல்லக்கூடிய திறமை இருக்கா? 6ஆம் பாவத்துல கெட்டது மட்டும் நீங்க சொல்லாதீங்க. 6ஆம் பாவத்துல போட்டியை வெல்லக்கூடிய திறமை இருக்குதா? எப்படிப்பட்ட எதிரியையும் ஜெயிக்கக்கூடிய திறமை இருக்கா? எங்க போய் லோன் கேட்டாலும் லோன் கிடைக்கக்கூடிய அந்த கடன் 6ஆம் பாவம் தான். அடுத்து பாத்தீங்கன்னா 11க்கு உள்ளவர் யாரு? லாபம், வருமானம், இன்கம் சார்ந்த விஷயம், நம்ம கிடைக்கக்கூடிய புகழ், அந்தஸ்து, படிப்பு, கல்வி டாப்பா மேல போறது,
அடுத்து பாத்தீங்கன்னா பெருங்கொண்ட பணம், ஃபைனான்ஸ் சார்ந்த விஷயம், பணம் புழங்குற இடம், பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே இந்த 11ஆம் பாவம் தான். இதுக்கு அதிபதி யாருங்க? உங்க சுக்கிர பகவான் தான். அப்ப ஜாதகத்துல எப்படி இருக்கணும்? சுக்கிர பகவான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அவர் எங்க போயிருக்காரு? வெற்றி ஸ்தானத்தை சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறார். அப்ப ஜாதகத்துல இந்த சுக்கிரர் சனி என்ன யோகத்தை கொடுக்க போகுது? தனுசு ராசியை பொறுத்தவரை ஜாதகத்துல சுக்கிர சனி யாருக்கு யோகமோ அவங்க எல்லாத்துக்குமே எல்லாமே வெற்றி நான் சொல்லுவேன், தோல்வியே கிடையாதுன்னு சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? தோல்வியே உங்களுக்கு கிடையாது, இனிமே தோல்வியே வராது நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய தோல்வியை பார்த்தது இந்த யாரு? இந்த கண்டிப்பா தனுசு ராசிக்காரங்க. ஏன்னா சொல்ற வார்த்தை வரல. ஏன்னா கடன், பகை, எதிரி, பிரச்சனை, வேலை, உத்தியோகம், தடை, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாதது, திருமணம் தடைய தாமதமாகிறது, திருமணத்துல பிரச்சனையை பார்க்கறது, நிறைய ஒரு வம்பு வழக்க பார்க்கறது, எல்லாமே தனுசு ராசி தாங்க. நான் ஓப்பனா சொல்றேன். அவ்வளவு ஒரு விஷயத்த ரொம்ப சந்திச்சுட்டாங்க. உடல் ரீதியா, ஒரு தாக்க ரீதியா, வருமான ரீதியா, குடும்ப ரீதியாக, பேச்சு ரீதியாக, பண ரீதியாக, படிப்புகள் ரீதியாக எல்லாமே மந்தமா சந்தது. ஏன்னா தனுசு ராசியை பொறுத்தவரை நான் சொல்லுவேன், ஜாதகத்துல யாருக்கு தசாபுத்தி இல்லையே அவங்களாம் அந்த மாதிரி சந்திச்சாங்க, இனிமே சந்திக்க மாட்டாங்க. உங்க வாழ்க்கையில பிரகாசமான ஒரு வாழ்க்கை வருது. என்னை பொறுத்த நல்ல ஒரு பிரகாசமான ஒரு அமைப்பு வரணும். 6ஆம் இடத்துல குரு வக்ர நீசம், அதாவது இப்ப வக்ரமானது மிகப்பெரிய ஒரு யோகம் நான் சொல்லுவேன். ஒரு கிரகம் 6ல போயிட்டு 6லயே வக்ரமான நல்லது பண்ணுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பாருங்க, வெற்றி சார்ந்த சுக்கிரன் சனி யோகத்துல இருக்கு. ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது தனுசு ராசி, அதனால சொல்றேன். இவ்வளவு தடையில பாத்தீங்கல்ல, இனிமே பார்க்க மாட்டீங்க. முதல் பலனை என்ன சொல்லுவேன் தெரியுமா? ஏதோ ஒரு சுபகாரியம் உங்க வீட்டுல நடக்க போகுதுதான் கன்ஃபார்ம். ஜனவரி 28க்குள்ள இந்த சுக்கிர பயிற்சி முடியக்குள்ள சுபகாரியம் நடக்க போகுது. என்ன ஆகும்? திருமண பேச்சு பேசுவாங்க கன்ஃபார்ம். திருமணமா, படிப்பு கல்வியா, இல்ல வெளிநாடு வெளியூரா, 3 விஷயத்துல ஏதாச்சும் ஒரு விஷயம் வரப்போகுது. அப்ப திருமண பேச்சு பேசணும்னா ஜனவரி 14, 18க்கு அப்புறம் நீங்க பேச ஆரம்பிங்க. 28க்குள்ள திருமணத்தை பண்ணக்கூடிய அமைப்பு வரலாம். கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். ஏன் திருமணத்தை பத்தி நான் அதுல உங்களுக்கு நான் மெயினா மென்ஷன் பண்றேன்னா, உங்க ராசியில புதன் இருக்கார். 7ஆம் வீட்டது அங்க வந்துட்டாவே திருமணத்துல பிடிச்ச பெண்ணை வாழ்க்கைக்கு உங்களுக்கு காதல் திருமணமா 2வது ரெண்டுமே ஓகே ஆகும். என்னைய பொறுத்தவரை முன்னாடி இன்னுச்சுல திருமணம் பேசி அடிச்சு போய் நின்று உங்களுக்கு தாமதமா இன்னுச்சு போய் திருமணம், அந்த திருமணம் இப்ப நடக்க ஆரம்பிச்சு. நல்ல ஒரு அதை இதையும் தாண்டி நல்ல பெண்ணு கிடப்பாங்க, நல்ல மாப்பிள்ளை கிடப்பாங்க. அப்படி அமைப்பு உங்களுக்கு வரும். காதல் திருமணமா, 2வது திருமணம் எல்லாமே ஓகே ஆகும். படிப்பு கல்வி டாப்பான ஒரு பொசிஷன் வரக்கூடிய ஒரே ராசி தனுசு ராசி. அரசாங்க வேலை வாங்கக்கூடிய ராசி தனுசு ராசி தான். ஜனவரி 14க்குள்ள அரசாங்க தொடர்பு, அரசு அனுகூலம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வரலாம். அறிவு சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்றாங்க பாருங்க, கமிஷன் ஏஜென்சி, அறிவு சம்பந்தப்பட்டது, ஆசிரியர் வேலை, இல்ல நகை வச்சிருக்கவங்க, வட்டி புழங்கக்கூடிய இடம், பணம் புழங்கக்கூடிய இடம், பேங்க் சார்ந்த விஷயம், இது எல்லாமே சூப்பரான ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது. தனுசு ராசி நான் சொல்லுவேன், எங்க வேணா நீ லோன் போய் கேளுங்களேன், இப்ப உடனே லோன் கிடைக்கும். எங்க போய் லோன் கேட்டாலும் லோன் உடனே சாங்ஷன் ஆகும். உங்களுடைய அமைப்பு பிரகாரம் ஜாதகத்துல இப்ப தசாபத்தி இருந்தா நல்லா ஒரு டாப்பான யோகம் யாருக்குன்னா தனுசு ராசி கண்டிப்பா இருக்கும். கடன் பிரச்சனை தீரும், உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். படிப்பு கல்வி, அரசாங்க வேலை, அரசு மூல அனுகூலம், படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறார். குழந்தை பாக்கியம், திருமணம், 2மே ஓகே. இப்ப நான் இடம் வாங்குறேன், வீடு கட்டுறேன், வண்டி வாங்குறேன், வாகனம் வாங்குறீங்கிற பிளான் பண்ணிருக்குன்னா கண்டிப்பா வாங்குங்க. என்னை பொறுத்தவரை இந்த ஜனவரி 14, 18க்கு அப்புறம் நீங்க வாங்க ஆரம்பிச்சிருங்க. வீடோ, இடமோ, வண்டியோ, வாகனமோ, வெளிநாடோ, வெளியூரோ, இது எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். இப்ப வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பிளான் இருந்தா பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு அந்த யோகம் ஆட்டோமேட்டிக்கா போயிருப்பீங்களே, இல்லைன்னா இப்போ போகக்கூடிய அமைப்பு வரும். தனுசு ராசி போய் வெளிநாடு வெளியூர் யோகம் நிறைய பேர் இருக்கு. லாட்ரி யோகம் நிறைய பேருக்கு உண்டு நான் சொல்லுவேன். சில பேர் வெளிநாட்டுல இருந்துகிட்டு எனக்கு லாட்ரி யோகம் கிடைக்குமா கிடைக்காது ஜாதகத்துல பாருங்க, தசாபதியை பாருங்க. இப்ப சுக்கிர பயிற்சி எல்லாம் கண்டிப்பா அந்த யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா 3வது 9ஆம் இடத்தை பாக்குறாரு, அதனால சொல்றேன். அதே மாதிரி இந்த கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு பிரச்சனை, நிறைய பிரச்சனை இருக்குல்ல. ஏதோ இடமா பூமியா ஏதோ சொந்தமாதான் வழக்கு பிரச்சனை அலையிற பண்ணீங்களா, அந்த பிரச்சனை இருக்காது. உங்க பக்கம் தீர்ப்பு வரும். அரசாங்கம்லாம் நிறைய அனுகூலம் வரக்கூடிய அமைப்பு வருது என்னைய பொறுத்தவரை. அப்ப எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு, பாத்துக்கோங்க. வெளிநாடு வெளியூர் வேலை நல்லா இருக்கும். அதே மாதிரி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் மட்டும் ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, பார்த்துக்கிட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு என்னைய பொறுத்தவரை. தனுசு ராசிக்கு நல்ல டைம் வேலை செய்து. ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருக்கணும், அதான் என்னுடைய கருத்து. இருந்தாதான் இப்ப தொழிலுக்கிட்டே நம்ம போகணும். இல்லைன்னா தொழில் சார்ந்த விஷயம் ஒரு பலவீனத்தை காட்டிவிடும். ஏன்னா இந்த 6ஆம் இடத்துல குரு வக்ரமா இருக்கிறனால சொல்றேன். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு பொருளாதார வருமானம் இப்ப இனிமே குறையாது, நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. தாய் தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் ஒரு பலவீனமா இருக்கும். ஏன்னா அம்மா அப்பாவுக்கு ஒரு பலவீனத்தை கொடுப்பாரு, ஆனா பெருசா பாதிக்காது என்னை பொறுத்தவரை. இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. பெருங்கொண்ட பணம் சாதனை கொடுத்துட்டு அந்த பணம் கண்டிப்பா கிடைக்கும். மருத்துவ செலவு என்னை பொறுத்தவரை குறையும். அதே மாதிரி பாருங்க, பெண்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். மெயினா
ஐடிஐ ஃபீல்டு, அடுத்து ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், நகைக்கடை வேலை வச்சக்கூடிய நபர்கள், இவங்கெல்லாம் பாருங்க நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு. என்னை எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன். ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி சூப்பரா இருக்கும். ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். இப்ப நட்சத்திர பலன் பார்க்கும்போது இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரம் பிறந்தவங்க எதுவுமே தன்மானத்தோட இருப்பாங்க. இவங்களுக்கு எதுவுமே நீங்க சொல்லி கொடுக்க தேவையில்லைங்க. எதையும் பார்த்தவொன்னு செய்யக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி மூல நட்சத்திரம் பிறந்தவங்க கண்டிப்பா இருக்கும். இனிமே பாருங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தோட மூல நட்சத்திரம் பிறந்தவங்க சூப்பரா இருக்கு. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், வெளிநாடு பயணம், அந்நிய தேசம், இது எல்லாமே சூப்பரா இருக்கும். தொழில் சார்ந்த விஷயம், உத்தியோகத்துல உயர் பதவி, இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கூட ஒரு உயர்ந்த இடத்துக்கு நீங்க போறீங்க. வீட்டுல ஏதோ சுபகாரியம் கண்டிப்பா இந்த ஜனவரி சுக்கிர பயிற்சிக்குள்ள அந்த 2028 கண்டிப்பா நடக்கூடிய அமைப்பு இருக்கு. ஜனவரி 28க்குள்ள கண்டிப்பா அந்த வாய்ப்பை காட்டுது, பாத்துக்குங்க. சுப செலவு, சுபகாரியம், திருமண பயிற்சி, காதல் திருமணம், 2வது திருமணம், படிப்பு, கல்வி சார்ந்த விஷயம், உத்தியோக சார்ந்த விஷயம், இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா புராண ரொம்ப நாகரிகமான குணம் இருக்கும், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம் இருக்கும், விட்டு கொடுத்து போற குணம் உங்கள்ட்ட எல்லாமே இருக்கும். இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையா வருது. நினைச்ச காரியத்தை சாதிங்க. புராணத்தில் பார்த்தா எல்லா காரியமும் வெற்றியா வரும். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரொமோஷன் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நாகரிகமா இருக்கக்கூடிய அமைப்பு, நாகரிகமான ஒரு அனுகூலம், இது எல்லாமே தேடி வருது. பூர்வீக சொத்து, பூர்வீக இடம் சார்ந்த விஷயம், வாங்குறது, பண்றது, சொத்து வாங்குற இடம், பூமி வாங்குறது எல்லாமே யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு. படிப்பு, கல்வி சார்ந்த விஷயம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது, பாத்துங்க. இந்த புராணத்துல பிறந்தவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உத்திராடத்துல பிறந்தவங்க எதுவுமே பாருங்க தைரியமான குணம், தன்மையான குணம், விட்டு கொடுத்து போற குணம், விடாமுயற்சி, இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. உத்திராடத்துல பிறந்தவங்க இனிமே தாங்க டைம் சூப்பரா இருக்கு. அரசாங்க தொடர்பு, அரசு முன்னாள் ரொம்ப செலவை பார்த்துறீங்க, நிறைய செலவை பார்த்துறீங்க. இனிமே பார்க்க மாட்டீங்க. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், தொழில் சார்ந்த விஷயம், கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம், படிப்பு, கல்வி சார்ந்த விஷயம், இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. என்னை பொறுத்த நல்ல ஒரு டைம் உங்க பக்கம் வேலை செய்து பாத்துக்கு. வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி தனுசு ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.